வணக்கம் நண்பர்களே. நமது சமையல் அறையில் இன்றைக்கி நாம் வீட்டிலேயே தேன் கலந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் இது நேச்சுரல் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், கேரோட்டின், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது போன்ற நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதை அவசியம் சாப்பிடணும். ஏன்னா உடலுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களாக 4 முதல் 5 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நாம் இனிப்பு கலந்து நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால தேன் எடுத்திருக்கேன். தேன் நெல்லிக்காய் ஜூஸுக்கு டேஞ்சினஸை கொடுக்கும். தேனுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கொண்டோ கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் ஸ்வீட் இல்லாமல் உப்பு கூட சேர்ந்து இந்த ஜூஸ் செய்யலாம். அதாவது ஹிமாலயன் ஹிந்து உப்பு அல்லது ராக் சால்ட், பிளாக் சால்ட் அந்த மாதிரி கலந்து கூட நீங்கள் இந்த ஜூஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் அரை லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 120 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயில் இது மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதை பிளெண்டரில் போட போகிறேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை பெப்பர், எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ், இப்போ இதில் 120 ml வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ண ஜூஸை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இருக்க ஜூஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மேக்ஸிமம் ஜூஸ் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ண ஜூஸில் தேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். இப்போது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா நிறைய உடல் உபாதைகளுக்கு தீர்வாக இருப்பது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியும் உயர்த்தும் ஒரு காயாகவும் இருக்குது. மூளை வளர்ச்சிக்கும் நெல்லிக்காய் சிறந்த உணவாக பார்க்கப்படுது. தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வருவது நமது ஞாபக சக்தியை அதிகரிப்பதுடன் உடலில் நல்ல பல மாற்றங்களையும் உருவாக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் தினைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க.
நெல்லிக்காய் ஜூஸ் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்ம உடலில் இருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உதவுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரண சக்திக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நமது சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.